ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாவோட 5th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் நடந்த இடத்துல ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வந்து எல்லாரும் முன்னாடியும் அவளை கிஸ் பண்ணியிருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த கான்ஃபரன்ஸில் அதுக்கப்புறமா எதுவுமே பேசலை. அங்கேருந்து ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டுறாங்க. அதை சமாளிக்கிறதுக்காக அண்ணன் இருக்காலே அவன் தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஒரு லவ் லைஃப்னு இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சீக்ரெட்ஸ் இருக்க தான் செய்யும். அது அண்ணனா என்னால் கூட போய் அவகிட்ட கேட்க முடியாது. ஸோ இதனாலேயே அவகிட்ட யாரும் இதுக்கப்புறம் எதுவுமே கேட்க வேண்டாம். அவெல்லாம் என்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணி எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைக்கிறாளோ அப்போ மட்டும் நீங்கள் வந்தால் போதும். தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி யாரும் என் தங்கச்சியை பற்றி எந்த தப்பான விஷயமும் எழுத தேவையில்ல. ஸோ நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இப்போதைக்கு எதுக்காக வந்தீங்களோ இந்த எக்ஸிபிஷனை பற்றி மட்டும் நீங்கள் ப்ரெஸ்ஸில் எழுதினா போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே யான் பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ஆக்சுவலாக யானுக்கும் வந்துட்டு இவனை பிடிக்கும். ஆனால் இவன் எப்போ பாரு வந்து ஹீரோயினை புலி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அவன் வந்துட்டு ஹீரோயின் மேலே இருக்க பாசத்தில் இவன் கிட்ட சும்மா சண்டை போட்டுட்டு திட்டிகிட்டே இருந்திருப்பா போல. ஆனால் இன்னைக்கு இவன் அதிசயமாக ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை பற்றி நீங்கள் எதுவும் தப்பாலாம் எழுதக்கூடாது, என்ன இருந்தாலும் அவனோட தங்கச்சின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுவோம். இந்த விஷயம் பார்த்தா யானை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுது. ஸோ இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அனங்காரம் வந்துட்டு தனியாக நின்றுட்டு இருக்கும்போது யானை அவன் கிட்ட பேசுறதுக்காண்டி வரா. அதுவும் அவனுக்கு வேர்த்து கொட்டுதுன்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப்லாம் எடுத்து கொடுக்குறா. இவனும் அதை பார்த்துட்டு நீயே தொடச்சி விடலாமேன்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தா பேச வந்தால அது என்னோட தப்பு தான்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சிலே கர்ச்சீஃப் தூக்கி அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனாலும் இவனுக்கு புரியுது அவளுக்கு இப்போ நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே தனியாக தான் நின்றுட்டு இருக்காங்க. அவளுக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் பார்த்தா வழக்கம் போல் அவளுடைய கோட்டெல்லாம் கழட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க கேட்ட கேள்வியில் நான் பேச போனதையே மறந்துட்டு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா நானே அங்கே ஆக்சுவலாக எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லி தான் போனேன். ஆனால் அவங்களே அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி கேட்கும்போது எனக்கு பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பதில் சொல்கிறது, எப்படி பேசுறதுனே தெரியல. ஆனால் உன்னால தான் எப்படியோ நான் அங்கேருந்து கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ ஓகே தானே, இல்லை மறுபடியும் போய் அவங்க கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லி நீ ஆசைப்படுறியான்ற மாதிரி கேட்கும்போது இதுக்கப்புறம் சொல்லி என்ன ஆக போகுது, நான் எல்லாத்தையுமே பொறுமையாக டீல் பண்ணிக்கிறேன். அதோட நாளைக்கு உன்னோட கான்ட்ராக்டும் முடிஞ்சிடும்ல. ஸோ கடைசியாக நீ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபீஸ் வந்து உன்னோட கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகலாம். ஸோ இதுக்கப்புறம் நீ இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரணுன்ற எந்த அவசியமும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. கட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா ஹீரோவும் சொன்ன மாதிரி ஆஃபீஸ்க்கு வரான். அங்கே அவன் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே அவன் போகிறதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தா அவளுக்கு உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் பெருசாக எதையுமே வெளியே காமிச்சிக்கல. ஜஸ்ட் அந்த கான்ட்ராக்டை மட்டும் கேன்சல் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறா. ஹீரோவும் அவகிட்ட எதுவுமே பேசலை அதுக்கப்புறமா. ஆனால் அங்கே இருக்க மற்ற கொலீக்ஸ்லாம் பார்த்தா ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்த புதுசில் அவங்க யாருமே அவங்ககிட்ட சரியாலாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோ அவங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம், அவன் ரொம்ப பாசமாக எல்லாரையும் அக்கறையாக கேர் பண்ணி பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களாம் பார்த்தா ஹீரோ கிட்ட பயங்கர க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களாமே நீ மறுபடியும் எங்களை விட்டு போறியான்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே வர முடியலன்னா என்ன, எனக்கு ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்குது, அங்கே நீங்கள் எல்லாருமே வாங்க, அங்கே நம்ம எப்பயுமே ஜாலியாக இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களெல்லாம் சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோயின் வந்து முடிவு பண்ணிட்டா போல இதுக்கப்புறமும் நம்ம வந்து இந்த ஃபேக்கான மேரேஜ் விஷயத்தை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போவே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணி அங்கே எல்லாரும் ப்ரெஸ் முன்னாடியும் தான் பேசிகிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கான்னா இது போல் அன்னைக்கு எனக்கு நடந்த மேரேஜ் வந்து உண்மையான மேரேஜே கிடையாது, அது ஒரு ஃபேக்கான மேரேஜ் தான். அதோட நானும் பூஷனும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதோட நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கூட. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் என்னோட ஃபியான்சியெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ஜஸ்ட் நாங்கள் அந்த ரிங்கோட ப்ராடக்டை இன்னும் பப்ளிசிட்டி பண்ணி ஹைப் ஏற்றி விடுறதுக்காக பண்ணதுதான் சொல்லிட்டு இவ எல்லாம் உண்மையுமே சொல்லிடுறா. கூடவே சேர்த்து பார்த்தா எனக்கு இப்போ இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக உண்மையான லவ்னா என்ன, ஒருத்தவங்க நம்ம மேலே எந்த அளவுக்கு கேரிங்காக இருக்க முடியும்னு சொல்லி எனக்கு எல்லா விஷயத்தையுமே புரிய வச்சதே அவன் தான். ஸோ இப்போதைக்கு எனக்கு அவனை மட்டும் தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஹீரோவை பற்றியும் சொல்ல இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தா அவனுடைய வீட்டில் இருந்து டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அதெல்லாம் கேட்கும் போதே இவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இவன் ஒரு மாதிரி இங்கே சந்தோஷமாக சிரிச்சிட்டே நிற்க. ஹீரோயினும் பார்த்தா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இதுக்கு நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் முடிச்சு வச்சுட்டா. ஆனால் இப்போ அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ உள்ள வந்து பயத்தில் தான் அப்படியே பெட்ஷீட்டெல்லாம் போத்திட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதோட ஹார்ட் பீட் வேறு பார்த்தா கிட்டத்தட்ட 80 தாண்டி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக அது வந்து இவங்களோட கம்பெனியை பாதிக்கும், சேல்ஸ் எல்லாம் டவுன் ஆகும் இல்லையா. ஸோ அந்த பயத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கா போல. ஏன்னா அவங்க அப்பா வந்து இவளை நம்பி தானே இவளை வந்து கம்பெனியோட சிஓவா ஆக்கியிருக்காரு. இப்போ இந்த டைமில் மட்டும் இப்படி ஏதாச்சும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணானா அப்புறம் அண்ணங்க ஆட்டோமேட்டிக்காக சிஓ ஆயிடுவானே. ஸோ அது வேற லைட்டாக இவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த பயத்துலலாம் இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக யான் பார்த்தா உள்ளே வரா. யானை பார்த்ததுமே அவள் ஏதோ சொல்ல வரா போலன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஹீரோயினே அவகிட்ட கேட்குறா என்னாச்சு, சேல்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருச்சா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களா, அதை சொல்ல தான் வந்தியான்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தா இல்லையே அதெல்லாம் எதுவும் பிரச்சனையே கிடையாது, இன்னும் சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ தான் நம்மளோட சேல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு கேட்கும் போதே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடி சொல்கிற,
உண்மையாவே வான்ற மாதிரி கேட்கும்போது உண்மைதான். அது எல்லாத்துக்குமே நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு பப்ளிக்கா மன்னிப்பு கேட்டதுக்கு கூட இதுக்கெல்லாம் காரணமா இருக்கலாம். அதோட இந்த பிரசன்னா அன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, அதுக்கு பின்னாடி காரணம் கூட உங்க அண்ணனா இருக்குமோன்னு சொல்லி நானும் விசாரிச்சேன். பட் அவர் அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. உண்மையா சொல்ல போனா அன்னைக்கு அந்த பிரச்சனையை அவர் தான் ரொம்ப ஈஸியா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஏன் கொஞ்சம் அவங்க அண்ணனை பத்தி பேசிட்டே இருக்க. ஹீரோயின் அப்படியே பாக்குறா, என்ன எப்பயுமே நீ அவனை பத்தி இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசவே மாட்டிய, இப்ப என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி வரைஞ்சு கட்டி பேசிட்டு இருக்க, ஒருவேளை அவன் எதுவும் உனக்கு காசு கீசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டானா என்னன்ற மாதிரி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே ஒருவேளை உங்க அண்ணன் காசு கொடுத்தாலும் நான் கரெக்ட் பண்ற அளவுக்கு ஈஸியான பொண்ணா இருந்தா இந்நேரத்துக்கு உங்க கம்பெனியவே நான் என் பேர்ல மாத்தி எழுதிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் பண்ணாலும் பண்ணுவடின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா கொஞ்சம் ஜாலியா தான் சிரிச்சு பேசிட்டு இருக்காளுங்க. அப்பதான் ஹீரோயினும் சொல்றா, எங்க பாரு, ஒரு வேளை எங்க அண்ணன் உன்கிட்ட காசு கொடுத்து உனக்கு கரெக்ட் பண்ணி எனக்கு அகேன்ஸ்டா ஏதாச்சும் பண்ண வச்சாலும் அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீ மயங்கிறாத. அவனை விட என்கிட்ட தான் பணம் அதிகமா இருக்கும், அது உனக்கு தெரியும்ல. அதோட நம்ம ரெண்டு பேரும் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேற, எப்பயுமே மறந்துடாதன்ற மாதிரி ஹீரோயின் பார்த்தா சும்மா அவகிட்ட பேசிட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா நிக்கலா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு கேக் வாங்குறதுக்காக கடைக்கு தான் வரா. அங்க வந்துட்டு கேக் ஆர்டர் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும் போதுதான் அந்த கேக் கடையில வேலை பார்க்குறவன் பார்த்தா ஹீரோ மாதிரியே இவ கண்ணுக்கு தெரியுறான். இவளுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா நம்ம உண்மையா தான் பாக்குறோமா இல்ல பிரம்மையா எதுவுன்ற மாதிரி கண்ணெல்லாம் கொஞ்சம் கசக்கிட்டு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல பார்த்தா வேற ஒரு பையன் தான் நின்றுட்டு இருக்கான். இவளுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அப்பதான் தோணுது நம்ம அவனை எதுவும் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோன்ற மாதிரி இவ கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே திரும்பினா கரெக்டா பார்த்தா ஹீரோவே முன்னாடி வந்து நிக்கிறான். இவ அதையும் என்ன நினைச்சுக்கிறானா, இல்ல இது ஏதோ கனவுதான், பகல் கனவுலாம் காண ஆரம்பிச்சிட்டியாடின்னு சொல்லிட்டு இவளே திட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ பார்த்தா இது ஒன்றும் பகல் கனவுலாம் கிடையாது, நான் உண்மையாவே உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். நாளைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால நீ நாளைக்கு கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தோட அட்ரஸ் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்திருப்பான் போல. சாதாவு கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவன் பாட்டுக்கு வந்து லெட்டர் மாதிரி ஏதோ கொடுத்துட்டு போறானேன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம தான் நின்றுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஹீரோனுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் போல. அதனாலதான் அவளுக்கு பிடிச்ச இடத்த ஒன்று தேர்ந்தெடுத்து அங்க வர சொல்லி அவகிட்ட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கான். அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ பார்த்தா கையில கிஃப்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அவளுக்கு எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சும்மா பேசி பார்த்துட்டு இருக்கும் போது தான் யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. இவன் ஹீரோயின் தான் நினச்சிக்கிட்டு ஜாலியாக திரும்பி பார்த்தா வந்தது ஹீரோயின் கிடையாது, ஹீரோயினோட அண்ணா. பார்த்தோன்னே இவனுக்கே ஷாக்கிங்காக இருக்கு. நீயான்ற மாதிரி இவன் ஷாக்காக, தெரியும்டா என்ன பிளான் பண்ணி என் தங்கச்சி இங்கே வர வச்சிருக்கேன், என்ன ஐடியா பண்ணியிருக்கேன், எங்கள் காசெல்லாம் ஆட்டையை போட பார்க்குறியான்ற மாதிரி சொல்லிட்டு அனங்காரம் பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹலோ, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல எனக்கு உங்கள் தங்கச்சியை பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், அதனால அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா ஹீரோயினும் வந்துடுறா. அவள் வந்து பார்த்துட்டு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும் போது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா சமாளிக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் ரெண்டு பேருமே இப்படி ஆன்சர் பண்ணுறத பார்த்தா ஏதோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே, என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம், நீ வா நம்ம இங்கேருந்து போகலாம், இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அண்ணன் பார்த்துட்டு டே நில்லுடா, ஏன் முன்னாடி தானே நீ பேசணும், ஏன்னா அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிற, அதுவும் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே நின்று கத்திட்டு இருக்கான். அடுத்து ஹீரோவும் பார்த்தா அவளை காருக்குள்ளே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல. ஸோ காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான், அவகிட்ட எப்படிடா நம்ம பேச ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினும் எதுவுமே புரியாமல் என்னாச்சு, நீ தானே இந்த இடத்துக்கு வர சொல்லி சொன்ன, எதுவுமே பேசாமல் இப்போ அமைதியாகவே இருக்கியே, என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது அது இல்லை, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்கான். சரி ஏதோ சொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணி தானே வர சொல்லியிருக்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீ ஓப்பனாக சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது தான் சரி இதுக்கப்புறமும் லேட் பண்ணா அதுக்கப்புறம் நமக்கு தான் அசிங்கமாயிரும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா ஓப்பனாகவே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அப்போ உனக்கு மேரேஜ் நடக்க போகிறதுன்ற விஷயம் தெரிஞ்சதுனால தான் எப்படி உன்கிட்ட அதை ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் எனக்குள்ளே வச்சுருந்தேன். பட் இதுக்கப்புறமா என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃப்ளவர்லேயே டெக்கரேட் பண்ணி ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கான். அதையும் பார்த்தா அவளுக்காக கொடுக்குறான். இவளாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமான்ற மாதிரி பார்த்தவ இவளுக்கும் வந்துட்டு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும்ல, ஸோ கொஞ்சம் கூட யோசிக்கல, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி பார்த்ததுமே இங்க தலைவனுக்கு ஐடியா பிடிக்க முடியல, செம்ம குஷி ஆயிட்டான். ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாகி கிஸ் பண்ணலான்னு சொல்லி வரும்போது தான் ஹீரோயின் வந்து சீட் பெல்ட் போட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பா போல. ஸோ கிட்ட நவுந்து வந்ததுமே ரெண்டு பேரோட தலையும் பார்த்தா இடிச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேருமே கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோவும் வந்துட்டு அவளுக்காக ஆசையாக குக்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவளும் பார்த்தா அவன் கூடவே நின்று அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வேலையை இப்போ சமைச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் வந்து அவன் கிட்ட கேட்குறா, ஆமா ப்ரப்போஸ் பண்ண அந்த இடத்துக்கு வர சொல்லும்போது அங்கே எங்கள் அண்ணனும் இருந்தானே, அவன் எப்படி அந்த இடத்துக்கு வந்தான், நீ தான் அவனை எதுவும் வர சொன்னியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நான் எங்கே அவனை வர சொன்னேன், அவன் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துட்டான்ற மாதிரி ஹீரோ சொல்ல. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே அது என்னதுன்ற மாதிரி இவ கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைம்மா, இந்த நல்ல டைம்ல ஏன் நீ அவனை பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க,
நம்ம எதுவும் பேசலாமேன்ற மாதிரி கேட்கும்போது தான் சரி அப்ப அவனை விடு, நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது சொன்னல உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி, அது உண்மையான்ற மாதிரி கேட்குறா ஹீரோவும். ஆமா அது உண்மைதான், அதுல என்ன உனக்கு அப்படி ஒரு சந்தேகம்ன்ற மாதிரி கேட்கும்போது அப்புறம் எதுக்குடா அன்னைக்கு நான் உனக்கு கிஸ் பண்ணும்போது ஏதோ எனக்கு பிடிக்காத மாதிரியே சீன் போட்டு என்கிட்ட சண்டைலாம் போட்டுட்டு போனேன்ற மாதிரி கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, அப்போ எனக்கு தெரியாதுல்ல உனக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் எனக்கு எப்படி இருக்கும், நீ கிஸ் பண்ணோன்னே அதை என்ன ஓகேன்னு சொல்லி ஒத்துக்குவா முடியும். அதனால தான் அப்படி பேசிட்டு கோவத்தில் போயிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா சமாளிக்கிறான். இவளுக்கும் அப்போ தான் புரியுது. சரின்ற மாதிரி சொல்லும்போது அடுத்து ஹீரோ பார்த்தா உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்றது உனக்கு புரியணும்னா உனக்காகவே நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்காக கவிதை பாட்டு எல்லாமே படிச்சு காமிக்க ஹீரோயின் பார்த்தா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் ஏன் அவ்வளோ சீக்கிரம் போற, பேசாம இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிடுறியான்ற மாதிரி கேட்கும்போது எது இங்கேயே வா, இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் டேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எப்படி நம்ம லிவிங் டுகெதர்லாம் இருக்க முடியும், அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ நான் என்னோட வீட்டுக்கே போறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவ்வளோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தா இன்னைக்கு வந்துட்டு அவளே குக் பண்றா. ஏன்னா ஹீரோ வந்துட்டு எப்பயுமே அவளுக்காக குக் பண்ணி தருவான்ல. ஸோ இந்த வாட்டி நம்ம அவனுக்காக சமைச்சு எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு தான் இவ சமைக்கலாம் ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் எப்படி சமைக்கணும்னு கூட தெரியல போல. சரின்னு சொல்லிட்டு யான் கிட்ட தான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு சமைச்சிட்டு இருக்கா. ஒரு வழியா சமைச்சு முடிச்சுட்டு அதை ஹீரோக்கு சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவோட கடைக்கு வந்து பார்த்தா அங்க ஹீரோ கையில அடிபட்டிருக்கு போல. ஸோ ஒரு பொண்ணு வந்துட்டு என்னாச்சு, ரொம்ப ரத்தம் வருதா, இருங்க நான் வேணா பேண்டேட் ஊட்டி விட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இதை இவ உள்ள வந்து பார்த்ததுமே டென்ஷன் ஆயிடுறா. ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்த்து நிற்கும் போது தான் ஹீரோவும் அவளை பார்த்துட்டு செல்லம் வந்துட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு கை காமிக்கா. இவ பார்த்தா அப்படியே கோவத்துல முறுக்கிட்டு போய் சைடில் நிற்கிறா. அந்த பொண்ணுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போல. ஸோ அதனால தான் நம்மளை பார்த்த உடனே இவங்க இப்படி கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ நீங்கள் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, நான் இங்கே ஜஸ்ட் கஸ்டமர் தான், பூ வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். அப்படி வாங்கும்போது தான் அதில் இருந்த முள் அவருடைய கையில் குத்திக்குச்சு. ஸோ அதனால தான் என்னால் இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன், மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாலாம் நினைக்க வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி எங்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ரிங்கெல்லாம் காமிக்கும் தான். இவ வந்துட்டு கொஞ்சம் நார்மலாகவே ஆகுறா. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறா. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோயின் என்னடானா ஒரு மாதிரி கோவமாகவே நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் என்னாச்சு கோவமா இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா பின்ன கோவம் வராதான்ற மாதிரி கேட்குறா. ஏன் இதுக்கெல்லாம் என்ன கோவம், அதான் அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாலே, மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது நான் கூட தான் உனக்காக ஆசையாக சமைக்கும் போது கையெல்லாம் வெட்டிக்கிட்டேன், அப்போ எனக்கு பேண்டேஜ் ஒட்டி விட கூட யாருமே இல்லையே, நானே தான் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இதெல்லாம் உனக்கு பார்க்கும்போது ஓவரா தெரியலன்ற மாதிரி கேட்க ஓ அப்படியா சொல்லும், கையெல்லாம் வேற கட் பண்ணிக்கிட்டியா, உன்னை யார் எனக்காகலாம் சமைக்க சொன்னா, சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல, உனக்கும் சேர்த்து நானே குக் பண்ணி கொடுத்துருப்பேனேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஒழுங்காக சமைக்க தெரியாதுன்றதுக்காக தானே நீ இப்படி சொல்கிற, இப்போ பாரு இனிமேல் நான் அதுக்கப்புறம் சமைக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏன் இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்படணும், உனக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்குது, எய்ம் இருக்குது, ட்ரீம் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு, நான் இந்த மாதிரி சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது ஏன் உனக்கு எதுவும் ட்ரீம்னு கிடையவே கிடையாதான்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஏன் கிடையாது, அதான் இருக்கே, நீ தான் என்னோட ட்ரீமேன்ற மாதிரி சொல்ல. இது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் முகத்தில் பார்த்தா லைட்டாக கொஞ்சம் சிரிப்பே வருது. சரின்னு சொல்லிட்டு அடுத்து ஹீரோ வந்துட்டு அவள் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால அதை சாப்பிட்டு பார்க்குறா. சாப்பிட்டோன்னே அவன் முகமே மாறுது. ஹீரோயினே சொல்கிறா இல்லை வேண்டாம், அது நல்லா இருக்காதுன்னு எனக்கே தெரியும், நான் ஏதோ யான்கிட்ட கேட்டு தான் சமைச்சேன், பேசாமல் நம்ம வெளியவே போய் சாப்பிட்லாம், நீ வான்ற மாதிரி கூப்பிடும்போது ஏய் நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக சமைக்கிறியான்ற மாதிரி இவன் பார்த்தா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறான். என்னாச்சு அந்த அளவுக்கு கேவலமாவா சமைச்சிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் கூட என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இப்படி சமைச்சதே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்குறான், இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை லீவ் இன்னைக்குன்ற மாதிரி சொல்ல. அப்போ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக டேட் போகலாமான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா டேட்டிங் சொல்லிட்டு வெளியே கிளம்பி வந்துட்டாங்க. ஜாலியாக பைக் ரைட்லாம் போய் ஒரு சுற்றி இந்த பக்கம் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட அண்ணாவையும் யானையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க போல. ஏன்னா ஹீரோயின் அண்ணன் தான் கூப்பிட்டுருக்கான், அதனால தான் இவ்வளோ வந்து உட்காந்துட்டு இருக்கா. எதுக்காக இப்போ என்ன கூப்பிட்டீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமே, உனக்காக நான் இதை வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா ஒரு பெரிய கொக்கோ கோலா பாட்டிலே எடுத்து வைக்கிறான். அவள் பார்த்தோன்னே இது என்ன நம்ம 2 பேருக்கு மட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது இது நம்ம 2 பேருக்கு மட்டும் கிடையாது எனக்கு மட்டும்தான்ற மாதிரி சொல்கிறான். இவெல்லாம் அப்படியே மிரண்டே போகிறா. இதை ஃபுல்லாக நீ குடிச்சிருவேன்ற மாதிரி கேட்க குடிச்சிருவனேன்ற மாதிரி சொல்லவும் அப்போது இப்போவே குடிச்சு முடியுன்ற மாதிரி இவ பார்த்தா அடுத்த செகண்டே யோசிக்காம சொல்லிடுறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி இவன் முன்னாடி குடிக்காம போனா வர அசிங்கமாக இருமேன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி திணறி அந்த ஜூஸை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுறான். அதான் இதை பார்த்தோன்னே இவள ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா அந்த ஜூஸ் பாட்டிலில் இருக்க ஸ்டிக்கருக்கு பின்னாடி தான் இவன் வந்துட்டு ப்ரொபோசல் ஏதோ ஒன்று எழுதி வச்சிருப்பான் போல. ஸோ அதை இவகிட்ட எப்படியாச்சும் கொடுத்து படிக்க வைக்கலான்றதுக்காக தான் இவன் இந்த பிளானே பண்ணியிருப்பான். ஆனால் கடைசி அவள் பார்த்தா மொத்த ஜூஸையும் நீ எங்கே குடிச்சு காமின்ற மாதிரி சொல்லவும் இவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த ஜூஸில் இருக்க ஸ்டிக்கர் எல்லாம் பிரிச்சுட்டு அவகிட்ட கொடுக்கும்போது தான்
அவளும் அதில் இருக்கிறதெல்லாம் படிச்சு பார்க்குறா. என்ன படிச்சிருக்கான்றதுலாம் தெரியல. ஆனால் படிச்ச உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்றா. இவன் பார்த்துட்டு என்னாச்சு, அதில் எழுதிருக்கிறது எதுவும் மிஸ்டேக்கா, இல்லை உனக்கு எதுவும் புரியலையான்ற மாதிரி கேட்கும்போது, இதெல்லாம் என்னது இது, இதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஜூஸ் பாட்டில் ஆர்டர் பண்ணி அதில் இவ்வளோ பெருசாக எழுதி வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறா. உனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் இப்படி யோசிச்சேன்ற மாதிரி சொல்லவும் இவ அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்பதான் இவனே சொல்றான், நான் என் தங்கச்சிக்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க மாட்டேன், அவளை எப்ப பாரு நான் புலி பண்ணிட்டே இருக்கேன்றதுனால தானே நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்பதான் நான் அவகிட்ட பாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, அதுக்கப்புறமும் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறிய ஒய்டான்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தா, இப்பதானே நீங்க அப்படி பாசமா இருக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அது உண்மையா இல்ல சும்மா போய்க்காண்டி நடிக்கிறீங்களான்றதுலாம் எனக்கு எப்படி தெரியும், ஸோ கொஞ்ச நாள் போட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் வெளியே பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அங்கதான் வந்திருப்பாங்க போல. ஸோ 2 பேரும் ஒன்னா வந்திருக்கிறத இவங்க 2 பேருமே பார்த்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு தான் ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ உண்மையாவே இவங்க 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்க இங்க ஷாக்கிங்கா இருக்க. அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தா அடுத்து வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா அண்ணக்காரன் தான் கேட்கறான், உண்மையாவே இந்த ஜிங்குக்கு என் தங்கச்சி மேல இருக்கிறது லவ் தானா, இல்ல பணத்துக்காக எதுவும் இப்படி நடிச்சிட்டு இருக்கானான்ற மாதிரி கேட்கும் போது இதை கேட்டோடனே யானுக்கு பார்த்தா கோவம் வந்துருச்சு. அப்போ எங்களை மாதிரி ஏழைங்களெல்லாம் நீங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்களான்ற மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிடுறா. ஐயோ அப்படி இல்லம்மா, உன்னெல்லாம் நீ அவன் கூட கம்பேர் பண்ணிக்கிற, நான் அப்படி சொல்ல வரல. உண்மையா சொல்லணும்னா என் தங்கச்சி வந்து ஒரு பயங்கர கோவக்காரி. அவ ஒன்றும் அந்த அளவுக்கு என்னை விட பார்க்க அழகாவும் இருக்க மாட்டா, கொஞ்சம் மொக்கையா தான் இருப்பா. அவ பின்னாடிலாம் இவன் சுத்துறானா லைட்டா கொஞ்சம் டவுட் வரதானே செய்யும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஹீரோயினை பத்தி கொஞ்சம் மட்டமா பேசுவோம். அதுவும் வந்து யானுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா யானுக்கு தான் ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும்ல, அவ 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ அதனால அவளை பத்தி பேசினதுமே அவ பார்த்தா கையில ஒயின் பாட்டில் வச்சிருந்திருப்பா, அதை எடுத்துக்கிட்டு கிட்ட அடிக்கிற மாதிரியே வந்துட்டா. இவன் பார்த்துட்டு இல்ல நான் அவளை பத்தி தப்பா சொல்லணும்லாம் சொல்லல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், எனக்கு இன்னும் லைட்டா கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதனால நான் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்காமலாம் சும்மா விட்டுற முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். யானும் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஜெங் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது, அவன் உண்மையாவே தான் உங்க தங்கச்சியை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க நடுவில் பூந்து எதுவும் குட்டையை குழப்பாம இருந்தா அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்ல, அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணனே, அதுக்கு நீ எனக்கு எந்த பதிலும் சொல்லலையேன்ற மாதிரி இவன் மறுபடியும் அந்த விஷயத்தையே ஆரம்பிக்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா நைஸா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் பார்த்தா சைக்கிளிங் பண்ணிட்டு பீச் சைடு தான் வந்திருப்பாங்க போல. ஸோ 2 பேரும் ஒரு இடத்துல நின்று ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த ஹீரோயினோட கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்ப்பாரு இல்லையா, அந்த மொட்டத்தலை, அவர் அந்த பக்கமா சும்மா வந்திருப்பாரு போல. இவங்க 2 பேரும் இப்படி கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் அவர் சரியா பார்க்கல இவங்க யாருன்றதுலாம், அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபேஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியுது. ஸோ உடனே மறுபடியும் பேக் எடுத்து ரிட்டர்ன் வந்தவர் இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒரு குரல் கொடுக்கவும் ஹீரோயின் அவரை பார்த்த உடனே ஹீரோட கையை பிடிச்சிட்டு இருந்தாலே அதை பார்த்தா பட்டுன்னு விட்டுடுறா. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன அவர் பார்த்தா இப்ப என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே 2 பேரோட கையும் பிடிச்சிக்கிட்டு, எங்க பாருங்க இவதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் டேட் பண்றோன்ற மாதிரி சொல்லிட்டு அவ கையில கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவர் பார்த்து உடனே ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்காரு. இதெல்லாம் உண்மையா இல்ல கனவு எதுவும் நான் தான் கண்டுட்டு இருக்கணும்ன்ற மாதிரி கேட்க, கனவெல்லாம் கிடையாது, இதுதான் உண்மை, உங்களுக்கு யார்கிட்டலாம் சொல்லணும்னு தோணுதோ போய் இப்பவே சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புவோம். அவரும் பார்த்தா டேய் ஒரு நிமிஷம் இங்க வாடா, உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி ஹீரோவை மட்டும் தனியா கூப்பிடுறாரு. என்னது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இறங்கி வந்து பார்க்கும்போது, உண்மையாதான் சொல்றியா, இல்ல எதுவும் கனவு கற்பனை நான் தான் கண்டுட்டு இருக்கேனா, ஒழுங்கா சொல்லுடா, இல்ல எனக்கு கொஞ்சம் அடிய, எனக்கு இதெல்லாம் உண்மையான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது பின்னாடி இந்த ஹீரோயின் வந்து பார்த்தா காதை பிடிச்சி திருவிட்டு இருக்கா. இப்ப புரியுதா, உண்மைதான், ஆனா இதை தயவு செஞ்சு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு யார்கிட்ட தோணுதோ நீங்க போய் சொல்லிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அவரை அனுப்பி விடுவோம். அவர் பார்த்தா அங்கிருந்தே கத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு, இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ தான் கேட்கறான், என்னாச்சு, நம்ம 2 பேரும் டேட் பண்றத வெளியே சொல்றதுல உனக்கு எதுவும் விருப்பம் இல்லையா, எனக்கு இந்த அளவுக்கு இப்படி நீ கோவப்படுறன்ற மாதிரி கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்றது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, இதுல என்ன இருக்கு, அதான் 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதோட இதுக்கப்புறம் நீ என்னை வந்துட்டு பேர் சொல்லிலாம் கூப்பிடாத, ஏதாச்சும் செல்லமான பேரை வச்சு கூப்பிடுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். செல்லமான பேரா, அப்படி இது வரைக்கும் நான் யாரையுமே கூப்பிட்டதே கிடையாது, என்ன பேர் வச்சு கூப்பிடணும்னு எனக்கு தெரியலையேன்ற மாதிரி சொல்லும்போது, வேணும்னா டார்லிங்னு கூப்பிடுறியான்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். டார்லிங்கா, இந்த பேர் நல்லாவே இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்போ நீயே வேற ஏதாச்சும் ஒரு நல்ல பேரா யோசிச்சுட்டு அந்த பேரை வச்சு கூப்பிடு, ஏன்னா எங்களுடைய ஃபேமிலி ரூல்ஸ் படி இப்படியெல்லாம் பாய் ஃப்ரெண்டை பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு சரின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் அண்ணங்காரன் பார்த்தா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஹீரோ வந்து அவன் உண்மையாவே தான் லவ் பண்றானா இல்லை பணத்துக்காக எதுவும் நடிக்கிறானான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல. அதுபடி இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா, அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஹீரோ அவனுடைய கடைக்குள்ள உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு ஏதோ ஒரு பையனை வந்து போன மாதிரி விக்கெல்லாம் வச்சு செட்டப் பண்ணிட்டு
ஏதோ ஹீரோயின் மாதிரி அவளை ஃபீல் பண்ணி அவ கூட சண்டை போடுற மாதிரி. எங்க பாரு, நீ பண்ண விஷயத்தினால அப்பா உன் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. இதுக்கப்புறம் உன்னை கம்பெனி பக்கம் இல்ல வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால இனிமே உனக்கும் எங்க ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை விட முக்கியமா நீ முதல்ல எங்க அப்பாக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்த பொண்ணே கிடையாது. உன்னை நாங்க தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருந்தோம், குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்தோம். அதெல்லாம் இப்போதான் அப்பா உண்மையா சொன்னாரு. அதனால இனிமே உனக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதோட நீ யாரோ நாங்க யாரோ, நீ இனிமே வீட்டு பக்கம்லாம் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பயங்கரமா திட்டவும் அந்த பொண்ணும், அதாவது பொண்ணு கிடையாது, பொண்ணு வேஷத்துல இவன் தான் யாரையும் செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான், அது பையன் தான். அவனும் உடனே பாஸ் இப்ப நான் என்ன டைலாக் பேசணுன்ற மாதிரி கேட்கும் போது, அட முட்டா பயலே, என் தங்கச்சி மாதிரி தானே நடிச்சிட்டு இருக்க, ஏதாச்சும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படியே இங்க இருந்து ஓடு, அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்னு சொல்லி நான் ஒளிஞ்சு நின்று பாப்போன்ற மாதிரி சொல்லும்போது அவனும் சரின்னு சொல்லிட்டு கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு, இப்படி நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எனக்கும் உங்க ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் இனிமே அந்த கம்பெனிக்கும் வரமாட்டேன், உங்க வீட்டுக்கும் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஏதோ ஹீரோயின் மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே ஓட, இது எல்லாத்தையுமே உள்ள இருந்து பார்த்தா ஹீரோவும் பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு கேட்கணும், அவன் அதை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்றான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அண்ணங்காரன் வந்துட்டு வேணும்னே அங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு சத்தமா கத்தி கத்தி பேசிட்டு இருந்திருப்பான். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஹீரோவும் அந்த விஷயத்த பார்க்க அவன் வந்து உண்மையாவே நம்பிட்டான் போல அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஸோ உடனே அங்கேருந்து அவங்க 2 பேரும் ஓடி போனதுக்கு அப்புறமா இவன் வந்து வெளியே தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் வந்து பார்க்கறதுக்குள்ள அந்த பக்கம் ஹீரோயின் கேட்ட போட்டு வந்தவன் பார்த்தா ஓடிட்டான், அண்ணங்காரன் பார்த்தா சைடில் வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ வந்து அந்த பக்கமா பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அவன் உடனே ஹீரோயின் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே யாருமே இல்லைன்றதுனால ஹீரோ பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதை வந்து அண்ணங்காரன் வந்து ஒளிஞ்சு நின்று தானே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் என்ன நினச்சிக்கிறான், தான் நான் நினச்சேன், அவன் உண்மையாகவே பணத்துக்காக தான் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருந்திருக்கான். அதனால தான் சும்மா வந்து அவளோட பேரை 2 தடவை சொல்லி கூப்பிட்டுட்டு அவள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுமே இவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இப்போ தானே புரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ அவன் நினச்சது தான் கரெக்டுன்ற மாதிரி பேசிட்டு இவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதோட இந்த ட்ராமாவோட 5th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.